காட்டுல சோட்டுமான் லம்புமான் அப்படிங்கிற அண்ணன் தம்பி இருந்தாங்க. லம்புமான் ரொம்ப திறமையான புத்திசாலியான நல்ல மான். ஆனா சோட்டுமான் அப்படி இல்ல. எப்பவுமே எந்த ஒரு வேலையும் செய்யாம தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து சந்தோஷமா விளையாடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் டீனுக்குருவி தரையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல சோட்டுமான் அதோட நண்பர்களான யானை குரங்கு 2 பேரை கூட்டிக்கிட்டு அங்க வந்துச்சு. அட சோட்டுமான், ஒரு உதவி பண்ணு. இங்க பாரு, இந்த சின்ன பள்ளத்துல ஏன் முட்டை விழுந்துருச்சு. தயவு செஞ்சு அதை எனக்கு எடுத்துக்கொடு. தீனப்பறவையா, என்னோட நண்பர்கள் எனக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. நான் விளையாட போகணும். மற்றவங்கள உதவிக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி அது அங்கிருந்து கிளம்ப பார்த்துச்சு. அப்போ லம்புமான் அங்க வந்துச்சு. சோட்டு, பாவம் அந்த பறவைக்கு கொஞ்ச நேரம் நின்று உதவி பண்ணா என்ன கம்மியாயிரும்? அண்ணே, அது எனக்கு என்னோட நண்பர்களுக்கு இருக்க பிரச்சனை. மானுங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணி நேரத்தை வீணாக்காது. ஒரு தடவை மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் நம்ம உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதில் லாபமே இல்லை. சரி வா வா, விளையாட்டு ஆரம்பிக்குது. அதை கேட்டு அவங்க 3 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. சோட்டு, இப்படி பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி சொல்லி லம்புமான் டீனுக்குருவியோட முட்டைய பள்ளத்துல இருந்து எடுத்து கொடுத்துச்சு. ரொம்பவும் நன்றி அண்ணன். லம்புமான் ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. யோசிக்கவும் ஆரம்பிச்சது. அப்போ நீல நிற தேவதை அங்க வந்தாங்க. என்ன ஆச்சு லம்பு? ஏன் ரொம்ப கவலையில இருக்க? சோட்டுவை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவ வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறா. ஆனா விளையாட்டுல எவ்வளவு முன்னாடி இருக்கானா, நாளை முழுக்க விளையாடுறான். உதவி பண்றது நேரத்தை வீணாக்குறதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி இருக்கிறவங்கள முட்டாள்னு நினைக்கிறான். அதை கேட்டு நீல நிற தேவதையும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவனுக்கு நிச்சயமா அறிவு வரும். அப்ப அவனும் உன்ன மாதிரி ஒரு நல்ல விலங்கா மாறுவான் அப்படின்னு சொல்லி தேவதை மறைஞ்சிட்டாங்க. அடுத்த நாள் சாயந்தர நேரம் சோட்டும் யானை கூட விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ குரங்கு வந்து அவங்க 2 பேருக்கிட்டையுமே சொல்லுச்சு. அட கேளுங்க, உங்களுக்கு தெரியுமா, காட்டுக்கு ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கேன். வேட்டைக்காரனா? அடேங்கப்பா, ஒரு நல்ல செய்தியை நீ சொல்லிருக்க. ஆமாம், வாங்க, அவங்களுக்கு நாம தொந்தரவு கொடுக்கலாம். அப்படி அவங்க 3 பேர் அங்கிருந்து கிளம்பும் போது லம்புமான் குகையை விட்டு வெளியில வந்துச்சு. சோட்டு, வேட்டைக்காரங்கிட்ட போகவே கூடாதுப்பா. அவன் உங்களை வந்து பிடிச்சிட்டானா உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அண்ணா, எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறத. நாங்கள் போய் தொந்தரவு கொடுத்து அவனை இந்த காட்டை விட்டு துரத்துறோம். நான் சொன்னேன்ல போகக்கூடாதுன்னா போகவே கூடாது. வா, குகைக்குள்ள வா, இருட்டாக போகுது. அப்படி சோட்டுமான் நண்பர்களுக்கு ஏதோ செய்கை செஞ்சு காட்டி அமைதியா அண்ணன் பின்னாடியே குகைக்குள்ள போயிடுச்சு. விடிய காலையில லம்புமான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சோட்டுமான் குகையை விட்டு வெளியில வந்துச்சு. நண்பர்கள் கூட சேர்ந்து வேட்டைக்காரனுடைய கேம்புக்கு போச்சு. வேட்டைக்காரன் அப்ப அங்க நெருப்பு மூட்டி உக்காந்துக்கிட்டு இருந்தான். பாருப்பா, அவனை குளிர்காலத்தில் எப்படி நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்ட இருக்கான்னு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. யானையும் சோட்டுமானும் வேட்டைக்காரன் முன்னாடி போய் நின்னாங்க. அடேங்கப்பா, 2 வேட்டையா? இப்பவே இதை நான் பிடிக்கிறேன். அப்படி சொல்லி அவன் அவனுடைய வில்லை எடுத்தான். அப்போ குரங்கு மரத்துக்கு மேல இருந்து அவன் தலையில கல்ல தூக்கி போட்டுச்சு. அவன் தலையில அடிபட்டு ரத்தமும் வர ஆரம்பிச்சது. வேட்டைக்காரனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவன் அம்ப எடுத்து வில்லுல வச்சான். உடனே அவங்க 3 பேரும் 3 திசையில ஓடிட்டாங்க. அப்போ அந்த வேட்டைக்காரன் பார்த்தா நெருப்புக்கு அந்த பக்கமா சோட்டுமான் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அவன் குறிய சோட்டுமானுக்கு வச்சான். அந்த அம்பு நெருப்புல பட்டு போனதுனால அந்த அம்புக்கு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. அப்போ அந்த அம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பக்கம் போச்சு சோட்டு. வந்துட்டேன் அப்படியே என்ன வேட்டையாடுறதுக்கு. அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அம்பு ஒரு புதர்ல போய் விழுந்துச்சு. அங்க காஞ்ச விறகு இருந்ததுனால திடீர்னு எல்லா இடமும் நெருப்பு பத்திக்கிச்சு. ஐயோ, இப்படி ஆடிச்சு, நெருப்பு எல்லாமே பத்திக்கிச்சு. நெருப்பு எல்லா இடத்துக்கும் பரவுச்சு. ஐயோ கடவுளே, நான் இங்கிருந்து போய் ஆகணும். அப்படி வேட்டைக்காரன் அவன் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான்.
நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது. நாலா பக்கம் நெருப்புல சோட்டு நடுவுல மாட்டிக்கிச்சு. அதோட 2 நண்பர்களும் நெருப்பை விட்டு தள்ளி பாதுகாப்பா தான் இருந்தாங்க. நண்பர்களே, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரமா என்ன காப்பாத்துங்க, இல்லைன்னா நெருப்பு என்ன சுட்டு போடுறோம். சோட்டுமானு, நாங்க உன்னை காப்பாத்துறதுக்கு நெருப்புல வந்தோம், நாங்களும் சுட்டு எரிஞ்சு போயிடுவோம். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நானும் உன்னோட நண்பன். நீங்க வந்து காப்பாத்தலன்னா யாரு காப்பாத்துவாங்க? அது எங்களுக்கு தெரியும். ஆனா நீ தான் சொல்லுவல்ல, நம்மள நம்ம பார்த்துக்கணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணி நம்ம உயிர் ஆபத்துல போய் நிறுத்தக்கூடாது. அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. சோட்டுமானுக்கு இப்பதான் தன்னுடைய அண்ணன் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு சுவாசிக்க கூட ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. இனி வாழ போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையே அதுக்கு போயிடுச்சு. அப்பதான் அதுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. சோட்டு, நீ எங்க இருக்க? சோட்டு! அட, இது என் அண்ணாவோட குரல். அண்ணன், நான் இங்க இருக்கேன். சோட்டு நெருப்புக்கு நடுவுல மாட்டி இருக்கிறத பார்த்து லம்புவுக்கு ரொம்பவும் பயமாயிடுச்சு. சோட்டு, நீ அங்கே இரு, நான் உன்னை காப்பாத்துறதுக்கு வந்துட்டே இருக்கேன். இல்லை அண்ணன், நீ உள்ள வந்தனா நீயும் எரிஞ்சு செத்துருவ. நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இல்ல, உனக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா. அப்படி சொல்லி லம்புமான் வேகமா உள்ள ஓடிச்சு. நெருப்பை தாண்டி சோட்டு பக்கத்துலயும் வந்து நின்னுடுச்சு. அட அண்ணன், நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ நேரம் இல்ல. சீக்கிரமா என் முதுகுல நீ ஏறு, இல்ல 2 பேருமே செத்துருவோம். சோட்டு வேகமா லம்புவோட முதுகுல ஏறி உக்காந்துக்குச்சு. லம்பு நெருப்பை தாண்டி ரொம்பவும் வேகமா பாதுகாப்பா சோட்டுவை நெருப்பை விட்டு வெளியில கூட்டிட்டு போச்சு. அப்படி அண்ணன் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு நெருப்பை விட்டு வெளியில வந்துட்டாங்க. சோட்டு லம்புவோட முதுகுல ஏறி உக்காந்துருந்தா, அதனால அவனுக்கு எந்த அடியும் படல. ஆனா பாவம், லம்புவுக்கு மட்டும் உடம்பு எல்லாமே நெருப்பு காயங்களால கஷ்டப்பட்டு கீழே விழுந்துட்டான். அண்ணன், உங்களுக்கு நிறைய நெருப்பு காயங்கள், உங்களுக்கு ரொம்ப வலிக்குதானே? ஆனா என்னோட தம்பி நல்லா இருக்கான்ல, நான் அவனை காப்பாத்திட்டேன். அதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோட்டுமான் அவனுடைய அண்ணனுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சான். அப்ப அக்க பக்கத்துல இருந்த பறவைங்க, விலங்குங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. நான் அவனோட பேச்சை கேட்டிருந்தா இப்படியெல்லாம் ஆயிருக்காதே. அந்த மோசக்கார நண்பர்கள் கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். கடவுளே, இதை பத்தி எனக்கு முதலையே தெரிஞ்சிருந்தா. அப்போ நீல தேவதை அங்க வந்தாங்க. அவங்க அவங்களுடைய மந்திர குச்சியால லம்புவுக்கு மாயம் செஞ்சாங்க. கொஞ்ச நேரத்துல லம்புவோட உடம்புல பட்டிருந்த காயங்கள் எல்லாம் ஆறிப்போச்சு. அடேங்கப்பா அண்ணன், நீங்க சரியாயிட்டீங்க. சோட்டுமான் உடனே அவனுடைய அண்ணனை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான். அப்புறம் தேவதை கிட்ட சொன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீல தேவதைய. நீங்க வந்திருக்கலன்னா என் அண்ணன் உயிரோடவே இருந்திருக்கவே மாட்டாங்க. உன்னுடைய அண்ணன் பல தடவை காட்டுல இருக்கிற விலங்குகளை காப்பாத்தி என்னுடைய வேலைய அவன் செஞ்சிருக்கான். இப்போ அவனுக்கு ஆபத்து வரும்போது அவனை விட்டுட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அப்படி சொல்லி தேவதை லம்புவ பாத்துக்கிட்டே அவனை பார்த்து கண்ணடிச்சாங்க. அன்னையில இருந்து சோட்டுமான் சுத்தமா மாறிட்டான். அவனுடைய அண்ணன் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தான். எல்லா விலங்குகளுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் கூட பழகவும் ஆரம்பிச்சான். ஆனா லம்புமான காப்பாத்துனதுக்கு அப்புறமா தேவதை லம்புவை பத்தியே கண்ணடிச்சாங்க. அவங்களுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு? உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியும்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.